ஸ்கிரீன் டைம் பாஸ் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லிக் திரைப்பட விமர்சனம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லிக் திரைப்பட விமர்சனம். வண்ணமயமான காட்சிகளுடன் இளமை துடிப்புடன் கொண்டாடுகிறது இந்த LIK. ரேட்டிங் 3.55. நடிகர்கள்: பிரதீப் ரங்கநாதன், வைபவ் வஸ்ஸி, கிருத்தி ஷெட்டி, தீமா, S.J. சூர்யா, சூரியன், சீமான், அன்பு கடல், யோகி பாபு, ஜாலி பிரபு, கௌரி ஜி கிஷன், கல்கி, ஆனந்தராஜ், மாளவிகா. தொழில்நுட்ப குழு: எழுத்து மற்றும் இயக்கம் விக்னேஷ் சிவன். தயாரிப்பாளர் நயன்தாரா. வழங்குபவர் S. லலித்குமார். இசை அனிருத். ஒளிப்பதிவு ரவிவர்மன். எடிட்டிங் பிரதீபி ராகவ். கலை இயக்கம் முத்துராஜ். கதை: 2040ஆம் ஆண்டு சென்னை அதிநவீன தொழில்நுட்ப நகரமாக மாறியுள்ளது. மனிதர்களின் உணர்வுகளை விட அல்காரிதம்கள் முக்கியமான உலகம். காதலும் தொழில்நுட்பத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது. இந்த உலகில் சூரியன் உருவாக்கும் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லிக் என்ற நிறுவனம் காதலை வணிகமாக மாற்றுகிறது. காதலர்களுக்கு லவ்ஸ்கோ வழங்கி அவர்களின் உறவுக்கு இன்சூரன்ஸ் வழங்கும் புதிய உலகம் இது. இதில் தொழில்நுட்பத்திற்கு எதிராக இருக்கும் வஸ்ஸி சமூக ஊடகங்களுக்கு அடிமையான தீமா மீது காதலிக்கிறார். ஆனால் தீமா தனது காதலை முடிவு செய்ய முழுமையாக லிக் ஆப்-ஐ நம்புகிறார். இந்த நிலையில் லிக் ஆப் அவர்கள் காதலை இன்கம்பேட்டபிள் என்று தீர்மானிக்கிறது. இதன் பின்னர் வஸ்ஸி தனது காதலை காப்பாற்ற அல்காரிதத்தை எதிர்க்கிறார். கார்ப்பரேட் சதியை எதிர்கொள்கிறார். இறுதியில் மனித உணர்வு ஜெயிக்கிறதா அல்லது தொழில்நுட்பம் ஜெயிக்கிறதா என்பதே படத்தின் மீதி கதை. நடிப்பு: பிரதீப் ரங்கநாதன் தனது வழக்கமான ஜென் ஜி உடல்மொழி மற்றும் துள்ளலான நடிப்பால் கவர்கிறார். சில காட்சிகளில் சோர்வாக தெரிந்தாலும் இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் நடித்துள்ளார். உணர்ச்சிகரமான காட்சிகளில் அவரது நடிப்பில் நல்ல முன்னேற்றம் தெரிகிறது. S.J. சூர்யா படத்தின் தூணாக திகழ்கிறார். அவர் வரும் இடங்கள் எல்லாம் சரவெடிதான். அவரது ட்ரேட்மார்க் ஸ்டைலில் திரையை ஆக்கிரமிக்கும் அலப்பறையான நடிப்பு மற்றும் நகைச்சுவை காட்சிகள் படத்தின் ஹைலைட். குறிப்பாக இடைவேளைக்கு பிறகு வரும் காட்சிகளில் அவர் ஸ்கோர் செய்கிறார். கிருத்தி ஷெட்டி ஒரு இன்ஃப்ளூயன்சராகவும் அதேசமயம் எமோஷனல் பின்னணி கொண்ட பெண்ணாகவும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். சீமான் ஒரு நேச்சுரலிஸ்ட் மற்றும் ஹீரோவின் அப்பாவாக வந்து ஒரு முதிர்ச்சியான நடிப்பை தந்துள்ளார். யோகி பாபுவின் ஒன்லைன் நகைச்சுவை ஆங்காங்கே ஒரு கவுட் ஆகியுள்ளது. தொழில்நுட்பம்: இசையமைப்பாளர் அனிருத். தீமா பாடல் ஏற்கனவே ஹிட்டான நிலையில் வழக்கம் போல பின்னணி இசையில் மிரட்டி படத்திற்கு ஃபியூச்சரிஸ்டிக் உணர்வை தந்துள்ளார். ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன். 2040 சென்னையை நியான் வண்ணங்கள் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பங்களுடன் சர்வதேச தரத்தில் காட்சிப்படுத்திய விதம் சிறப்பானது. பிரதீபி ராகவ். எடிட்டிங்கில் இரண்டாம் பாதியில் இன்னும் விறுவிறுப்பை கூட்டியிருக்கலாம். முத்துராஜின் கலை இயக்கம் எதிர்கால தொழில்நுட்ப கருவிகளை தத்ரூபமாக உருவாக்கியுள்ளது. இயக்கம்: விக்னேஷ் சிவன். தனது வழக்கமான லைட் ஹார்ட்டட் பாணியை துறந்து வருங்கால தொழில்நுட்பத்திற்கும் மனித உணர்வுகளுக்கும் இடையிலான முரணை கையாள முயற்சித்துள்ளார். இன்றைய தலைமுறையின் நாடித்துடிப்பை அறிந்த அவரது வசனங்கள் படத்திற்கு உயிரூட்டுகின்றன. இருப்பினும் ஃபியூச்சரிஸ்டிக் கதைக்களத்திற்கு தேவையான வலுவான திரைக்கதை திருப்பங்கள் இல்லாதது ஒரு குறையாக தெரிகிறது. இரண்டாம் பாதி சீரான திரைக்கதைக்கு பதிலாக துண்டு துண்டான காட்சிகளாக அமைந்துள்ளது. சமூக ஊடக கலாச்சாரத்தை விமர்சித்துக்கொண்டே அதே மீம்பாணியை படம் முழுவதும் பயன்படுத்தியிருப்பது இயக்கத்தில் முரண்பாடாக தெரிகிறது. இறுதி தீர்ப்பு: லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி லிக் தொழில்நுட்பம் ஆதிக்கம் செலுத்தும் எதிர்கால காதலை வண்ணமயமான காட்சிகளுடன் இளமை துடிப்புடன் கொண்டாடுகிறது. புதிய கான்செப்ட், இளைஞர்களை கவரும் நடிப்புகள், ஃபியூச்சரிஸ்டிக் காட்சிகள் ஆகியவை படத்திற்கு பலமாக அமைந்துள்ளன. திரைக்கதையில் சில குறைகள் இருந்தாலும் மொத்தத்தில் இன்றைய டிஜிட்டல் தலைமுறைக்கான வித்தியாசமான காதல் அனுபவத்தை வழங்கும் முயற்சியாக இந்த படம் திகழ்கிறது. ரேட்டிங் 3.55. ஸ்கிரீன் டைம் பாஸ். For more updates, like, share, subscribe.